எபிரேயர் 2:5 கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று நாம் 8 வாசிக்கிறோம். கிருபினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆகவே முதல் படி, நாம் உணர்கிற முதல் படி, அழைப்பும் தெரிந்து கொள்வதெல்லாம் அது ஆண்டவருக்கு தெரியும், நமக்கு தெரியவில்லை. ஆனால் நாம் இப்பொழுது முதல் படி ஆவிக்கிற வாழ்க்கையில் எடுத்து வைக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்படும் பொழுதுதான். அதற்கு பிறகுதான் ஓஹோ, நம்மை தேவன் அழைத்திருக்கிறார், தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார், தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றெல்லாம் நாம் உணர, நம்முடைய ஆவியில நாம் உணர ஆரம்பிக்கிறோம். அந்த சத்தியங்கள் எல்லாம் நமக்கு புலப்படுகிறது. ஆகவே இந்த ரத்தத்தினாலே நாம் சமீபமானோம் என்று நாம் வாசிக்கிறோம். அக்கிரமத்திலே மரித்திருந்தோம், ஆனால் தேவன் நம்மை முன்குறிக்க பண்ணியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, இங்கே நாம் வாசிக்கிறோம், நாம் 2:18 இந்த ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டபடினாலே அதோடு தேவன் விட்டு விடவில்லை, எல்லாரும் தமிழத்தில் நெருங்கி சேர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சில அப்பா அம்மா இருப்பாங்க, எப்போதும் பிள்ளைகள் எல்லாம் என் பக்கத்திலேயே இருக்கணும்னு விரும்புவாங்க. எல்லா பிள்ளைகளும் பக்கத்திலேயே இருக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல ஒரு பாடகர் பல ஆண்டுகள் முன்பாக நல்ல பாடலாம் எழுதியிருக்கிறார். அவரை குறித்த ஒரு சாட்சியை கேட்டோம். எல்லாரும் தங்களுடைய சொந்தக்காரர்கள் எல்லாரும் பக்கத்திலேயே இருக்க வேண்டும். ஒவ்வொரு வேளையும் கல்யாணத்திலே சாப்பாடு பொங்கி பொங்கி சாப்பிடுகிறது போல சமையல்காரெல்லாம் சமைத்துக் கொண்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாரலாம். எல்லாரும் அருகே இருக்க வேண்டும் என்று எபிரேயர் 2:18 வாசிக்கிறோம். அந்தபடியே நாம் இருதிருத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றுகிறோம். பிதாவினிடத்திலே சேரும் ஸ்லாக்கியம். அவன் எபிரேயரிலே வாசிக்கிறோம், தைரியமாய் கிருபாசனத்திலே சேர கடவோம் என்று வாசிக்கிறோம். நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கிறது, நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது. இதை எப்படி அவர் செய்தார் என்று சொன்னால் அவருடைய ஆவினாலே தான். அவருடைய ஆவியானவர் இல்லாமல் நாம் தேவனிடத்திலே நாம் நெருங்கி சேரவே முடியாது. அதே போல நாம் ஒரு தைரியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதை நாம் 1:18 நாம் வாசிக்கிறோம். நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டா இருக்கக்கூடிய நம்பிக்கை, ஒரு ஹோப், ஒரு தைரியம், அவர் அழைத்ததினாலே அதை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவை நெருங்கி சேர்கிறார், அதே போல நம்ம எல்லாரும் அவரிடத்தில் சேர வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் சிலுவையின் பாதை. தேவனிடத்திலே நாம் சேர வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அந்த வழி சிலுவையின் பாதை. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை இழப்பதற்கு விருப்பமுள்ளவன் அதை காத்துக்கொள்வான். யோவான் 12 நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் இயேசுவினிடத்திலே பிதாவினிடத்திலே சேருவதற்கு அந்த சிலுவையின் பாதை ஒன்றே நமக்கு வழி. அவர் நம்மை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். அவரோடு நெருங்கி நாம் இருக்கும்படியாக, என் கண்ணின் மணி போல நாம் அவருடைய கண்ணின் மணியாய் இருக்கிறோம் என்று நாம் வாசிக்கிறோம். அவ்வளவு நெருக்கமாய் நாம் இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். காணியாட்சிக்கு புறம்பாயிருந்தோம், நம்பிக்கையில்லாதவர்களாக இருந்தோம், ஆனால் அவர் நம்மை தமிழத்திலே சேர்த்து கொண்டார். அவை தேவனிடத்திலே வருவது, பிதாவிடத்திலே வருவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். நாம் அவருக்கு தூரமானவர்களே அல்ல, சமீபத்திலே இருக்கிறோம். சமீபமானம், சிலுவினாலே சமீபமானம் என்று வாசிக்கிறோம். பிதாவிடத்திலே இருப்பது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இங்கே ஒரு விசுவாசி பாருங்கள், ஆண்டவரே நான் நல்ல ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டும், எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே எனக்கு இன்னும் அதிகமான பரிசுத்தம் தேவை, எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னால் சிலுவை வழியேதான் அதை அடைவதற்குள்ள மார்க்கம், சிலுவையின் மார்க்கம். நாம் தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். எபேசியரிலே 2 கடைசி 3-4 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஒரே மாளிகையாக நாம் எல்லாரும் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். ஹாபிடேஷன். ஆகவே தான் தேவனுக்கு இருந்த பெரிய வாஞ்சை, ஆவல் என்னவென்றால் தேவன் மனிதனிடத்திலே வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். அருமையான தமிழ் பாடல் ஒன்று இருக்கிறது. இதோ மனுஷன் மத்தியிலே தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். மனுஷன் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்வாரே என்ற அருமையான ஒரு பாடல். ஆகவே தான் தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே வந்து கட்டினார். ஏன்? மக்களுக்கோடு நெருங்கி இருக்க வேண்டும். ஆகவே தான் தேவன் தம்முடைய ஆலயத்தை கட்டச் சொன்னார். இன்றைக்கு ஆவியானவராய் தேவன் சபையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நாம் எல்லாரும் வாசஸ்தலமாய் கட்டப்பட்டு வருகிறோம். உள்ளான மனிதன் புதிதாக்கப்படும்படியாக என்று நாம் வாசிக்கிறோம். உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படும்படியாக அதை நாம் இன்னர் மேன் ஷுட் பி ரிவைவ்டு என்று வாசிக்கிறோம். நாம் 2:12 அதை நாம் குறித்து நாம் வாசிக்கிறோம். நம்முடைய உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு அருமையான பாடல் நான் சண்டே கிளாஸ்ல இருக்கும்பொழுது கற்றுக்கொண்டேன். எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். கருப்பான இருதயம்
அது கர்த்தரற்ற இருதயம், அது கர்த்தர் வெறுக்கும் இருதயம், அது கருப்பன் சாத்தான் இருப்பிடம். பாத்தீங்களா எவ்வளவு சத்தியம். கருப்பான இருதயம். புதியதோர் இருதயம், அது தேவன் தங்கும் இருதயம். ஆனால் கருப்பான இருதயத்திலே சிங்கம், புலி, யானை, கரடி, குரங்கு, நரி எல்லாம் வாழும். அதனுடைய குணங்கள் எல்லாம் உள்ளே இருக்கும். பாம்பின் குணம், என்னை தொட்ட நான் எப்படி தெரியும், என்ன செய்வான் தெரியுமா, நான் யார் தெரியுமா, அது யார் குணம்? பாம்பின் குணம். இன்னொருத்தனை பார்த்தா லொல் லொல் என்று குலைப்பது நாயின் குணம். நல்லா சண்டை போட்டுக்கொண்டே இருக்கும் நாய். கணவனும் மனைவியும் அது போல குணமுள்ளவர்களா இருக்க முடியும். அதே போல வஞ்சிக்கக்கூடிய ஒரு குணம். நரி தந்திரம் உள்ளது. பன்றி அசுத்தத்துக்கே போகக்கூடிய ஒரு காரியம். யாரெல்லாம் நீங்க போன் சைட் நீங்க போறீங்களோ, ஆபாசமான காட்சிகளை பார்ப்பதற்கு, அசிங்கமான காட்சிகளை பார்ப்பதற்கு மொபைலையும் கம்ப்யூட்டரையும் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஆண்டவர் வாசமா இல்ல, பன்றிகள் தான் வாசமா இருக்கு. நாய் தான் கக்கினதையே தின்னுவதற்கு திரும்பும் என்று வாசிக்கிறோம். என்னுடைய தாத்தா ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் ஒரு இடத்துக்கு என்னை கூட்டிக் கொண்டு சென்றார். அங்கே ஒரு பிரிட்ஜ், ட்ரம்லா பிரிட்ஜ் என்று இருக்கும். அங்கே போகும்போது சொன்னார், உன்னுடைய தாத்தா எத்தனையோ ஆண்டுகள் முன்பாக நான் ஒரு செயின் ஸ்மோக்கரா இருந்தேன். நான் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவனை தொட்ட உடனே என்னுடைய சிகரெட் பாக்கெட்டை அப்படியே இந்த பிரிட்ஜில் இருந்து அந்த ஆத்துல தூக்கி எறிஞ்சேன். எரிஞ்சிட்டு ஒண்ணுக்கு சொன்னேன், திரும்பமா நான் அந்த ஸ்மோக் பண்ணுனேன்னா நான் ஒரு நாய். நாய் தான் கக்கினதை திரும்பமாய் சுவைத்து தின்னும். யாராவது உங்கள்கிட்ட சொல்றாங்க, ஒருத்தர் வாந்தி எடுத்துட்டார் பிரியாணி சாப்பிட்டு, அந்த பிரியாணி கொஞ்சம் கழுவி நல்லா வானல்ல போட்டு நல்லா வறுத்து வச்சிருக்கோம், கொஞ்சம் சாப்பிடுறீங்களான்னு கேட்டா எத்தனை பேர் சாப்பிடுவோம்? அவ்வளவு அருவருப்பா இருக்கு. அதே போல விட்டு சென்ற பாவத்துக்கு திரும்பி செல்கிறோம். அதைத்தான் நாம் ஆவியிலே செய்கிறோம். ஏற்கனவே வேண்டாம் என்று விட்ட காரியங்கள். ஆகவே எந்த ஆபாசமான ஒரு சைட் வரும்பொழுது நீங்க கிளிக் பண்ணும் பொழுது நாய் தான் கக்கினதை திரும்ப நக்கி தின்கிற அந்த படம் நம்முடைய கண்களுக்கு வர வேண்டும், நம்முடைய காட்சிக்கு வர வேண்டும். நாய் தான் கக்கினை தின்றும். அப்ப இத்தனை விலங்குகளும் உள்ளே இருக்கும் பொழுது, ஆண்டவர் ஆவியான் உள்ளே வரும் பொழுது எல்லா மிருகங்களும் பாத்தீங்களா? அந்த படத்துல மயில் என்ன செய்யும்? என்னை போல அழகுள்ளவர் இருக்கிறார்களா? ஒரு மேட்டிமை, பெருமை. மயில், எல்லா விதமான விலங்குகளும் அது எல்லாம் தேவன் வெளியே தள்ளிவிட்டு புதியதோர் இருதயம், அது தேவன் தங்கும் இருதயம். அதுல பரிசுத்தம், அன்பு. அதுல இப்பொழுது ஒரு புறா அங்கே உள்ளே இருப்பது போல அந்த படத்துல இருக்கும். ஒரு புறா ஆவியானவர் தங்குகிறதும் அந்த விதமா இருக்கும் பொழுது நம்முடைய இருதயமானது உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுகிறான், புதிதாக்கப்படுகிறான் என்று நாம் சொல்ல முடியும். இப்பொழுது அடுத்த படிக்கு நாம் செல்வோம். ஆண்டவர் நம்மை அவருடைய பிதாவுக்கு அருகிலே நம்மை கொண்டு வந்து விட்டார். நம்மையே ஒரு வாசஸ்தலமாய் ஆக்கி நம்மோடு கூட அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். இப்பொழுது அடுத்த பகுதிக்கு செல்லும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். We are sealed by the Holy Spirit. உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து அவரோடு உன்னதங்களிலே நம்மை உட்கார வைத்திருக்கிறார். 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரம் செய்தார். இதை நாம் நம்புவதற்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனால் நம்மை ஆவியிலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். நம் ஆவியிலே தேவனோடு கூட நாம் உட்கார்ந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவேதான் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுனானால் கிறிஸ்து வீட்டிருக்கக்கூடிய மேலானவைகளே நீங்கள் தேடுங்கள். அந்த ஆவியை தொடர்ந்து நம்ம ஆத்மாவும் போனோம், அந்த ஆவியை தொடர்ந்து நம்ம சரீரம் போனோம். நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, நான் பரத்துக்குரியவன், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவன். நான் அங்கேதான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஏதோ இந்த சரீரத்துல கொஞ்ச நாள் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா நான் வேறொரு நாட்டை சேர்ந்தவன் என்ற ஒரு உணர்வு. எபேசியர் 2:5 வாசிக்கிறோம், நாம் கிறிஸ்துவோடு கூட மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிரோடு எழுந்திருக்கிறோம். உயிர் தெழுந்த பிறகு அவர் தலை, நாம் சரீரமா இருக்கிறோம். சபையாகிய சரீரம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்தை வாசித்தது போல எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரம். அதுவே நாம் ஒரு அங்கமா இருக்கிறோம். கிறிஸ்துதான் தலை, நாம் சரீரம். ஆவியிலே நாம் கிறிஸ்துவோட கூட ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து எங்க இருக்கிறார்? பரலோகத்திலே இருக்கிறார். நாம் ஆவியில எங்க இருக்கிறோம்? கிறிஸ்துவோடு கூட ஒட்டப்பட்டு நாம் அவரோடு கூட உன்னதங்களே உட்கார்ந்து இருக்கிறோம். அதுதான் எபேசியர் 2:6 நாம் வாசித்தோம். வருங்காலங்களிலே அவருடைய ஐஸ்வர்யத்தை விளங்க செய்வதற்காக 7ஆம் வசனத்திலே உன்னதங்களில் அவரோடு கூட நம்ம உட்கார வைத்திருக்கிறார். இங்கே பாருங்கள், நாம் உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே தேவன்
இப்படியே வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு தலையாகிய கிறிஸ்துக்குள்ளே நாம் வளரும்படியாக ஆண்டவர் பகையாய் நின்ற பிரிவினை நடுச்சுவரை தகர்த்து இங்க பாருங்கள், ஒரு பக்கம் யூதர்கள் இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் புறஜாதியர் இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒத்துக்காது. இவர்கள் அவர்களை ஒதுக்கி வைப்பார்கள், அவர்களிடத்திலே பேச மாட்டார்கள். ஆனால் அந்த சிலுவையினாலே இந்த சுவரை தகர்த்து இருவரையும் ஒன்றாக்கினார். ஆக தேவனுடைய சபையிலே யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுவாதீன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாவற்றையும் ஆண்டு ஒன்றாக்கி இருக்கிறார். அப்படி நீங்கள் உங்கள் ஆவிலே உணரவில்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த சிலுவையின் பாதையிலே சரியாக வரவில்லை என்றுதான் அர்த்தம். அடுத்த படத்திலே நான் வாசிக்கிறோம், இங்கே மேலே பகையாய் நின்ற பிரிவினையாக நடுச்சுவரை ஆண்டவர் தகர்த்தார் என்று வாசிக்கிறோம். யூதர்கள் கீழே புறஜாதிகள், இடையிலே பார்த்தால் மிடில் வால், ஒரு சுவர். ஆனால் இந்த சிலுவைக்குள்ளாய் இந்த இருதரத்தாரும் வரும்பொழுது எப்படி மாறிவிட்டார்கள்? யூத கிறிஸ்தவர்கள், புறஜாதி கிறிஸ்தவர்கள். அப்படி அல்ல, கிறிஸ்தவர்கள் தான். அப்படி இங்கே வந்த பிறகும் இந்த புறஜாதியார் யூதர்கள் என்று ஒட்டி கொண்டிருந்தால் அவர்கள் இந்த சிலுவையின் பாதையிலே சரியாக வரவில்லை. ஏதோ கோளாறு, பல ரட்சிப்பிலே ஒரு கோளாறு இருக்கிறது, சரியான அஸ்திபாரம் இல்லை என்றுதான் அர்த்தம். இன்றைக்கு அப்படி சபையில ஒரு சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் ஜாதி பார்க்கிறவர்கள். அது எங்கிருந்து வந்தது? மனு தர்ம நீதி என்று இந்து புராணங்களில் இருக்கிறது. அவர்கள் தான் இந்த ஜாதியை பிரித்தார்கள். தலையிலிருந்து ஒரு கூட்டத்தார் பிறந்தார்கள், கடவுளுடைய தலை. தோளிலிருந்து ஒரு கூட்டத்தார், அவள்தான் வில் வீரர்கள், போர் வீரர்கள். அப்புறம் வயிற்றிலிருந்து அவர்கள் வியாபாரிகள் என்றெல்லாம் சொன்னார்கள். அப்புறம் காலிலிருந்து சிலர், பாதத்திலிருந்து சிலர், அவர்கள் எல்லாரும் தீண்டத்தகாதவர்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் மக்களை வெவ்வேறு குழுக்களாக பிரித்து அவர்களை ஆளுகை செய்யும்படியாக, ஆணவத்தினோடு செய்யும்படியாக பிரித்து விட்டார்கள். இது எதிலே சொல்லப்பட்டிருக்கு? இதனுடைய சோர்ஸ் எங்கே? மனு தர்ம நீதி வேதத்திலே அல்ல, வேதத்திலே இல்லவே இல்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் விசுவாசிகளாக இருந்தாலும் வேதத்தை காட்டிலும் அதிகமாக அவர்கள் மனு தர்ம நீதியை தான் விசுவாசிக்கிறார்கள். மனு தர்ம நீதி என்று சொல்ல மாட்டார்கள், ஆனால் அதைத்தான் விசுவாசிக்கிறார்கள். நாமே சுத்திகரித்துக் கொள்ளும் பிரியமானவர்களே. அப்படி ஒரு காலம் நம்மை குறித்து சொல்லப்படவே கூடாது. தேவன் இழிவானவர்களை சபையில கொண்டு வந்திருக்கிறார் என்றால், ஆண்டவரை நீர் அங்கீகரித்திருந்தால் நான் அங்கீகரிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி அதே ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், நீர் அவர்களை விலையேறப்பட்டவர்களாய் பார்க்கும் பொழுது நான் எப்படி அவர் விலை இல்லாதவர்கள் திண்டத்தரல் என்று பார்க்க முடியும்? நம்முடைய இந்திய நாட்டிலே தேவனுடைய சுவிசேஷம் பரவி இன்றைக்கு எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு பெரும் தடை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்பட்டவர்களுக்குள்ளே இருக்கக்கூடியதான ஜாதி வேற்றுமை. அது மிகவும் துக்கமான விஷயம். ஆனால் சிலுவைக்குள்ளாய் வரும்பொழுது பகையாய் நின்ற எல்லா பிரிவினை சுவரையும் தேவன் தகர்த்தெறிந்து விட்டார். நாம் மீண்டுமா இந்த சுவரை கட்டக்கூடாது பிரியமானவர்களே. ஆகவே அதைத்தான் ஆண்டவர் செய்துவிட்டார். ஏனென்றால் நாம் எல்லாரும் பரலோகத்திலே போய் தேவனுக்கு சகோதரராக இருக்க வேண்டுமே. இங்கே நாம் வித்தியாசப்படுத்தி விட்டால் அங்கே போய் எப்படி நாம் இருக்க போகிறோம்? இயேசுக்கு எல்லாரும் தம்பிகளும் தங்கைகளுமா இருக்க போகிறோமே. அப்படி எப்படி நாம் வித்தியாசத்தை பார்க்க முடியும்? அது இப்பொழுதே இங்கே பூமியிலே ஆரம்பிக்கப்பட வேண்டும். பூமியிலேயே நம்முடைய சபை அதற்கு ஒரு உதாரணமா இருக்க வேண்டும். பல்வேறு தேசத்தை சேர்ந்தவர்கள் ஒன்றாக இருக்க முடியும், பல்வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள் ஒன்றாக இருக்க முடியும், ஒரே ஐக்கியமா இருக்க முடியும், பல்வேறு தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றாக இருக்க முடியும், படித்தவனும் படிக்காதவனும். உதாரணமாய் பேதுருவும் பவுலும். பேதுரு மீன் பிடிக்கிறவராக இருந்தார், பவுல் அவர் மிகுந்த கற்றவராக இருந்தார். ஆனால் நல்ல ஐக்கியம் கிறிஸ்துவுக்குள்ளாக. யார் அவர்களை இணைத்தது? தேவன் தான், ஆவியானவர் தான். ஒரு காலம் நாம் ஆவியானவரை மட்டுப்படுத்தக்கூடாது பிரியமானவர்களே. அவர் செய்கிற கிரியை நாம் ஒரு காலம் மட்டுப்படுத்தக்கூடாது. ஆகவே நாம் அந்த கிறிஸ்துவாகிய அந்த தலைக்குள்ளாக நாம் வளர வேண்டும் என்று வாசிக்கிறோம். இதோடு நாம் இன்றைய ஷேரிங்கை முடித்துக் கொள்வோம். ஆகவே நாம் கேட்ட காரியங்களை நாம் மீண்டுமாய் தியானித்து பார்ப்போம். அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார், அவர் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே நம்மை மீட்டிருக்கிறார். அவருடைய பிதாவுக்கு சமீபத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு ஒரு தைரியம் அழைத்தது நிமித்தமாய் உண்டாயிருக்கிறது. பரிசுத்த ஆவினாலே நம்மை முத்திரை போட்டிருக்கிறார். அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். நம்முடைய உள்ளான மனுஷன் பலப்படவும் நாம் பிதாவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கோம். ஆவியானவரை முத்திரையா நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்கள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். அதோடு கூட நம்மை உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். பகையாய் நின்ற பிரிவினையாய் தடுச்சொரு தகர்த்து நம்ம எல்லாரையும் ஒரே சரீரமாக அவர் ஒன்றாக்கி இருக்கிறார். பரிசுத்த ஆலயமாக அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்திலே நாம் கட்டப்பட்டவர்களாய்
அது எபேசியர் 2ஆம் அதிகாரம் கடைசி வாசகம் 3 வசனங்களிலே வாசிக்கிறோம். எபேசியர் 2, 18, 19, 20. ஆவியினாலே ஒரே சரீரமாக கிறிஸ்துவுக்குள்ளாக எந்த வேற்றுமையும் இல்லை. நம்மை ஒரே சரீரமாக அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த ஒரே சரீரத்திலே நாம் இருக்கும்படியாக, ஒவ்வொரு கனப்படுத்தும்படியாக, ஒருவரை அங்கீகரிக்கும்படியாக இருக்கிறார். இப்படியா தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். தூதர்களுக்கும் சாத்தானுக்கும் இந்த உலகத்துக்கும் சபையின் மூலமாக அனந்த ஞானத்தை அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதன் மூலமாய் நமக்கு ஒரு ஞானமும் தெளிவும் பிறக்கிறது. இதுதான் நாம் ஐஸ்வர்யத்தின் அந்த ரகசியம் என்று வாசிக்கிறோம். எபேசியர் 3, 5, 6 வாசிக்கிறோம். இது ஒரு பெரிய ரகசியம். அந்த ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். முடிவிலே அவருக்குள் நாம் நற்கிரியைகளாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். மைண்ட், வேர்ட், டீட் என்று சொல்வார்கள். நம்முடைய மனது அல்லது சித்தம், சொல், செயல். இந்த சித்தம், சொல், செயல் மூன்றிலுமே அவருடைய நற்கிரியைகள் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே நம்முடைய வார்த்தை 4:29 எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்க வேண்டும்? கிருபை பொருந்தின வார்த்தைகளாக இருக்க வேண்டும். கெட்ட வார்த்தை ஒன்றும் வாழ்ந்து புறப்படலாகாது. கடிந்து கொள்கிறக்கூடிய வார்த்தைகள், மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இல்லை. தேவன் அதற்காக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நன்மையான காரியங்கள், குட் திங்ஸ், நற்கிரிகளை செய்யும்படியாக தேவன் நம்மை தேர்ந்தெடுக்கிறார். மனதோடே அவைகளை செய்யுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய மனதும், நம்முடைய வார்த்தை, நம்முடைய கிரியை, இதில் எல்லாவற்றிலையும் தேவனுடைய அன்பு வெளிப்பட வேண்டும். அது எப்படி? வார்த்தைகளாக வெளிப்பட வேண்டும், எண்ணங்களாக முதலாவது வெளிப்பட வேண்டும், பிறகு வார்த்தைகளாக வெளிப்பட வேண்டும். அதோடு நின்று விடக்கூடாது, கிரிகளினாலே வெளிப்பட வேண்டும். நாம் ஒருத்தர் அன்பு கூறுகிறோம், அன்புகிறோம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது போதாது, அது கிரிகளினாலே இருக்க வேண்டும். ஆகவே தேவன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிரியை நமக்குள்ளே செய்திருக்கிறார். இதுதான் தேவன் மனிதனிலே செய்திருக்கக்கூடிய கிரியை. அதற்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்ம ஒருவரும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களிலே செய்திருக்கக்கூடிய கிரியைகள் ஆண்டவரே, அவைகள் மிகவும் ஆச்சரியமானவர்கள் கர்த்தாவே. அதற்கு நாங்கள் எந்த விதத்திலும் தகுதி இல்லை கர்த்தாவே. நீரே மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய சத்தியத்திலே நாங்கள் ஊன்ற கட்டப்பட்டவர்களாக எங்களை மாற்ற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.